ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இதழியல் துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் அதற்கான வேலைவாய்ப்புகள் குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட அண்ணா பல்கலைக்கழகத்தின் இதழியல் துறை முன்னாள் தலைவர் டாக்டர் அருள் அறம் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம். ஜேர்னலிசம் படித்தவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, குறிப்பா நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரமிக்க வாய்ப்புகள், மேலும் அனிமேஷன், கிராஃபிக்ஸ் போன்ற டிஜிட்டல் தளத்தில் தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் சார். நீங்கள் முன்பே குறிப்பிட்டீங்க, தற்போது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இதழியல் துறையில் சம வேலைவாய்ப்பு, சம ஊதியம் பெற்று வராங்க அப்படின்னு. இந்த சூழலில் இப்போ இதில் பெண்களுக்கான ஒரு சில விஷயங்களை இப்போ பார்க்குறேன். என்னென்னா, நிறைய பெண்கள் இந்த துறையில் வரும்போது ஒன்று ரிப்போர்ட்டிங் சைடில் போகிறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுறாங்க, இன்னொன்று நியூஸ் ரீடிங் அப்படின்ற இதுக்கும் ரொம்ப ஆசைப்படுறாங்க, ஆர்வப்படுறாங்க. அப்போ இது ரெண்டுத்துக்குமான விஷயங்களுக்கு அவங்க எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சார்? ஏன்னா மொழி ஆளுமை அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? மொழி ஆளுமை முக்கியம், அதோட நான் முதல் சொன்ன மாதிரி கருத்தியல் தாக்கம் அதோட முக்கியம். நீங்க கருத்தியல் தாக்கம், ஒரு சமுதாய ஆர்வம் இருந்ததுன்னா மொழி ஆளுமை குறைவா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க போக போக உங்க கருத்துக்களை வெளிக்கொண்டு வர்ற திறமை ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த கருத்தியல் தாக்கம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க சொல்ல போனா ஒரு காலத்துல ஜேர்னலிஸ்ட்னா விமன்னா ஃபிலிம் ரிவ்யூ ரைட்டர்ஸ், ஃபேஷன் கவரேஜ், அதில் ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் கவர் பண்றவங்க தான் பவர் உண்டு. முந்தி ஒரு டெக்ஸ்ட் புக் ஜோக் உண்டு, அதே ஜோக் நான் வேலை பார்த்த நிறுவனத்திலே நிறைவேறிச்சு. லேடி ரிப்போர்ட்டர் ஒரு ஃபிலிம் ரிவ்யூ கவர் பண்ண சீஃப் ரிப்போர்ட்டர் அனுப்புனாராம். அவங்க போயிட்டு திருப்பி ஃபிலிம் ரிவ்யூ நடக்கல, பிகாஸ் தியேட்டர் ஃபயர் ஆயிருச்சுன்னு சொன்னாங்களாம். ஆனா அதே மாதிரி டெல்லியில இப்படி ஒரு தியேட்டர் ஃபயர் ஆகும்போது எங்க ரிப்போர்ட்டர் அந்த இதுக்கு போயிட்டு அந்த ஃபயர்ல ரிஸ்க் பண்ணி அந்த செய்தியை கவர் பண்ணாங்க. லேட்டர் அவங்க பல நாடுகளுக்கு ஃபாரின் கரஸ்பாண்டன்ட் போயிருக்காங்க, பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டரும் வால்வ் ஆயிருக்காங்க. முந்தி எடிட்டிங்ல அவங்க நைட் ஷிஃப்ட் வாங்க விரும்ப மாட்டாங்க, ஆர்கனைசேஷனும் ஒரு சேஃப்டிக்காக போட மாட்டாங்க. இப்போ சில நியூஸ் பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்லேயே மெஜாரிட்டி விமனா தான் இருக்காங்க. அந்த இது மாறி போச்சு. ஆனா இந்த விமனும் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம ஒரு சேஃப் சோன்ல இருக்கணும், அதோட நாங்க போதும், சேஃப் சோன் தான் முக்கியம், பெரிய ஆளா வர்றது முக்கியம்னு அதை நினைக்காம சேஃப் சோன் தான் முக்கியம் நினைச்சாங்கன்னா அது முன்னேற்றம் கஷ்டம். நாமளா நம்ம சொல்லுவாங்க there is a imaginary glass ceiling, அதை தாண்டி விமன் போக கூடாதுன்னு. இப்போ அப்படி கிடையாது. விமன் கேன் கிராஸ் த கிளாஸ் சீலிங் provided they have initiative. அவங்க யாரும் தடை பண்ண முடியாது. அது ஒரு காலத்துல அப்படி இருந்தது, இப்ப கிடையாது. நிச்சயமா சார். இதழியல் துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் நீங்க சொன்னீங்க, பிரிண்ட் மீடியா இருக்கு, ஆடியோ மீடியம் இருக்கு, விஷுவல் மீடியா இருக்கு, அண்ட் இப்ப சோஷியல் மீடியாலையும் டாமினேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதுல எதுலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார்? பேசிக்கலி ஜேர்னலிசத்துல போறவங்க கான்டென்ட் ஓரியன்டா இருப்பாங்க. அவங்க அடுத்து அவங்க ஷிஃப்ட் ஆகிறனா பிஆர் அவார்டு ஷிஃப்ட் ஆகலாம், அங்கே நியூஸ் லெட்டர் கொண்டு வாங்க, இன்டர்னல் பப்ளிக் ரிலேஷன், எக்ஸ்டர்னல் பப்ளிக் ரிலேஷன்ஸ் பண்றதுக்கு they can easily fit. மற்றபடி கான்டென்ட் ரைட்டர்ஸ் பெரிய பெரிய கார்ப்பரேட் ஃபர்ம்ஸுக்கும் போகலாம். மற்றபடி அவங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு தீமேட்டிக் தாக்கம் அவங்களுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்வாயர்மெண்ட்ல அவங்களுக்கு நாட்டம் இருந்துன்னா லேட்டர் they can be என்வாயர்மெண்டல் ரைட்டர்ஸாகவும் போகலாம், என்வாயர்மெண்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸாகவும் போகலாம். அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் நாட்டம் இருந்ததுன்னா. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சமீப காலத்துல இந்த மீடியா படிக்கிறவங்க மோர் தென் ஜேர்னலிசத்துக்கு போறதுக்கு பதிலாக நீங்க சொன்ன மாதிரி டிஜிட்டல் தாக்கம் அதிகமாக வந்திருக்கு. மீம்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட் பண்றதுக்கும் போறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ சமீப காலத்துல இந்த ஜேர்னலிசம் டைல்யூட் ஆகி இந்த மல்டிமீடியா இது மாதிரி வந்த பிறகு மக்களுக்கு அந்த கருத்தியல் தாக்கம் குறைஞ்சிருக்கு. அந்த கருத்தியல் தாக்கம் குறையும் போது அந்த ஒரு டிசைன் திங்கிங் இந்த மாதிரி தான் அதிகம் வருது. அது யூஸ்ஃபுல் தான். அது அந்த பிரைம் ஜேர்னலிசத்துல இருந்து there is a shift in focus. இது அந்த டிசைன், கிராஃபிக்ஸ், அப்புறம் மீம்ஸ் இதே மாதிரி போடுறதுக்கு பயன்படுது. அந்த ரொம்ப டீப்பா எழுதுற அந்த கான்டென்ட் கிரியேஷன் குறைஞ்சு போகுது. நிச்சயமா சார். இப்போ படிக்கிறாங்க இல்லையா மாணவர்கள், டெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு, இல்ல எனி அதர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு ஈக்குவலா ஜேர்னலிசம் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சம்பளம் கிடைக்குமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கு? ஆக்சுவலா நான் அண்ணா பல்கலைக்கழகத்துல பணிபுரிஞ்ச நேரம் எங்க வைஸ் சான்சலர் ஒருக்கா மீட்டிங்ல சொன்னாரு, நம்ம இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் ஓரளவுக்கு தான் போக முடியும், ஆனா இந்த மீடியா மாதிரி படிப்பு அடுத்த லெவலான படிப்பு இன்னும் ரொம்ப ஹையா போகலான்னு. ஸ்கை இஸ் த லிமிட் ஃபார் மீடியா பீப்புள். ஒன்லி திங் உங்க டேலண்ட்டை பொறுத்தா இருக்கு. உங்க டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டீங்க,
உங்களை வந்து நீங்கள் திறன்பட வச்சுருந்தீங்க, ஒரு கருத்தியல் தாக்கம் இருந்துன்னா உங்கள் வந்து எப்படினாலும் நீங்கள் வந்து ஆர்கனைசேஷன்ஸை மாறிட்டே இருக்கலாமே ஒழிய, ஆனால் உங்கள் ஜேர்னலிஸ்ட்னு உள்ளது உங்களுக்குன்னு உள்ள ஐடென்டிட்டி, உங்களுக்குன்னு உள்ள கிரெடிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்குன்னு உள்ள ஸ்பேஸ் வந்து ஒரு ஜாப் ஸ்பேஸும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஜாப் தான் போக முடியும், ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது. அதுக்கு மேலே வர்றதுன்னா இந்த மாதிரி கருத்தியல் தாக்கம் உள்ளவங்க வந்து தே கேன் பிகம் அ மச் கிரேட்டர் பீப்புள். நிச்சயமா சார். இன்னைக்கு வந்து நிறைய மீடியாஸ் வந்து இருக்கு, நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ல நிறைய மீடியாஸ் வந்து இருக்கு. இப்போ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு, அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போயிடுறாங்க, அது கரெக்டா அந்த ஒரு நிலைத்தன்மை இருக்கா சார்? முந்தி வந்து வேஜ் போர்டு கீழே அந்த நியூஸ் பேப்பர்ஸ் சேலரி டிட்டர்மைன் ஆச்சு. இப்போ வர வர நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து அந்த வேஜ் போர்டை ஃபாலோ பண்ண விரும்புறது இல்லை. டெலிவிஷன் அதே மாதிரி வந்த பிறகு வந்து டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு அந்த வேஜ் போர்டு இது அதுக்கெல்லாம் அப்ளையும் ஆகலை. ஆனால் வந்து அந்த திறமையை வந்து அடாப்ட் பண்ணி ஒரு அடாப்டபிலிட்டி டு த நியூ டெக்னாலஜி, டு நியூ என்வாரன்மெண்ட், டு நியூ சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்துன்னா ஒவ்வொன்றா மாறி போய் நம்ம சர்வே ஆகிறது, நம்ம நல்லாவே ஃப்ளோரிஷ் ஆகிறதுக்கும் இந்த மீடியாவில் நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார். அரசு பணியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் ஜேர்னலிசம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கு சார்? நீங்க அரசு பணி வந்து முந்தைய காலத்துல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா மிகுந்த குறைவாக தான் இருக்கு. ஆனால் வந்து அரசு பணியில் வந்து டிஸ்ட்ரிக்ட் பிஆர்ஓஸ் வந்து ஜேர்னலிசம் படித்தவங்கள தான் எடுக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ், அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஜேர்னலிசம் படித்தவங்கள தான் எடுக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் அதில் மினிஸ்டர்ஸ் கீழே அவங்க செக்ரட்டரிஸாக இருக்கவங்க நிறைய ஜேர்னலிஸ்டாக இருந்துட்டு போனவங்களா இருக்காங்க. அவங்க டைரெக்டாக கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களா, அதில் வந்து அவங்க நல்ல சேலரி வாங்கிட்டு கான்ட்ராக்டில் அப்படி எடுக்க, ஒவ்வொரு ஆட்சி மாறும்போதும் அவங்க கீழே போகிறவங்க ஜேர்னலிஸ்டாக தான் இருக்காங்க. இப்போ நான் வேலை பார்த்த ஆர்கனைசேஷனில் கடைசியில் ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் அட்வைசராக டாப் லெவலுக்கே போனார். அதனால இந்த கருத்தியல் தாக்கம் உள்ளவங்கள அங்கே பல இடத்துல எடுக்கிறாங்க. கவர்மெண்ட்ல வந்து ஈவன் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் ஈவன் இன்டர்நேஷனல் லெவலில் ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன், ரிப்போர்ட் டிரான்ஸ்லேஷன், இது மாதிரி பல வேலைகளுக்கு வந்து ஜேர்னலிசம் பேக்ரவுண்ட் உள்ளவங்க, அதுவும் கொஞ்சம் ஜேர்னலிசம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துட்டு போனவங்கள கண்டிப்பாக எடுக்கிறாங்க. நிச்சயமா. இப்போ ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் மாதிரி அரசு நிறுவனங்கள்லயும் இதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பிரகாசமா இருக்கா சார்? ஆமா, கண்டிப்பா இருக்கு. அரசு நிறுவனங்களையும் கொஞ்சம் வேலைகளை நம்பர் ஆஃப் பீப்புளை குறைக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா அங்க வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு. ஈவன் அவங்க ஜேர்னலிசத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஈவன் பார்ட் டைம் ரிப்போர்ட்டர்ஸாகவும் இன்டர்வியூவர்ஸாகவும் தூர்தர்ஷன் ஏஆர்ல வேலை பார்க்கறதுக்கு உடனே வாய்ப்பு கிடைக்கும். நிச்சயமா சார். இப்போ எதிர்காலத்துல இந்த துறையுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார்? இந்த துறை வந்து கண்டிப்பா சர்வே ஆகும். அது இந்தியால கண்டிப்பா சர்வே ஆகும். இந்தியால வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து கண்டிப்பா சர்வே ஆகும். ஆனா வந்து ஒண்ணு நான் சொல்றேன்னா வந்து நீங்க இப்போ பல மாதிரி வேலை வாய்ப்பு வரும்போது நீங்க ரொம்ப ஒரு சின்ன பத்திரிகை ரிப்போர்ட்டரா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்க, ரொம்ப அறிவாளியா தான் இருப்பாங்க. ஜேர்னலிசம் வந்து அறிவாளியா இருந்தா தான் ஜேர்னலிஸ்டா இருக்க முடியும். அறிவாளின்னு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது இல்ல, டெய்லி வந்து உங்க நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டு இருந்தா தான் நீங்க அறிவாளியா இருக்க முடியும். மேபி அவன் வந்து டிராப் அவுட் ஆஃப் பிஏ பிஎஸ்சி அல்ல இன்ஜினியரிங் டிராப் அவுட்டா இருந்து ஜேர்னலிஸ்டுக்கு வந்தவங்க இருக்காங்க. நான் வேலை பார்த்த நிறுவனத்தில் ஒருத்தன் ஐஐடி பிடெக் டிராப் அவுட், ஆனா இஸ் அன் எக்ஸலன்ட் ரைட்டர். ஆனா அந்த படிக்கிறத அவன் என்னைக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டான், கருத்தியல் தாக்கத்தை வந்து என்னைக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டான். அதனால ஜேர்னலிசத்துல போகணும்னா நல்லா அறிவை வளர்த்துக்கிடவங்களா இருந்தாங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறதாட்டும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி புது கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதாட்டும், கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாகவும் கிரிட்டிக்கல் திங்கிங்கும் இருந்தாதான் இந்த ஜேர்னலிசத்துல சர்வே பண்ண முடியும். நிச்சயமா சார். அப்கமிங் ஜேர்னலிஸ்டுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள்னா என்ன சொல்லுவீங்க சார்? நீங்க படிக்கிறத வந்து என்ன படிப்பு படிச்சாலும் நீங்க வந்து ஜேர்னலிசம் உள்ளது, நான் ஜேர்னலிசம் படிச்சுட்டு ஜேர்னலிசத்துக்கு வந்தவன். நீங்க ஜேர்னலிசம் படிக்காட்டினாலும் நீங்க வந்து என்ன படிக்கிறதோ தரவா படிக்கணும், ஜெனரல் நாலேஜை தரவா தெரிஞ்சுக்கணும். உங்க படிக்கிற காலேஜ்லயோ ஸ்கூல்ல இருக்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒரு டிபேட்டுக்கு போறேன்னா அல்ல ஒரு எஸ்ஏ ரைட்டிங் அல்ல போயம் ரைட்டிங், இது மாதிரி காம்படிஷன்ஸ்ல நிறைய பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ்ல நீங்க கலந்துக்கணும். யூ வில் ஹேவ் டு பி a social being. ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அதை தலையிட்டு நீங்க வந்து அதுக்கு ஒரு தீர்வு சொல்றதா இருக்கணும். இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவர்ட்டாட்டு, எல்லாத்தையும் புரிதல் உள்ளவங்களாட்டும், எல்லாத்துக்கும் நன்மை பாய்க்கிறதாட்டும், ஒரு ஆழ்ந்த சிந்தனை உள்ளவரா இருந்தா நீங்க கண்டிப்பா ஜேர்னலிஸ்டாட்டு சர்வே பண்ணலாம். நீங்க ஜேர்னலிசம் டிகிரி படிச்சு தான் ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு இல்லை, உங்களுக்கு பொது அறிவு இருக்கு, நீங்க அதுல நாட்டம் இருக்குன்னா நீங்க திடீர்னு ஜேர்னலிஸ்ட் ஆகுறதுனால ஆனீங்களாலும் நீங்க கண்டிப்பா சக்சீட் ஆவீங்கன்னு நான் நம்புறேன். நிச்சயமா சார். இப்போ நீங்க முன்பே வந்து குறிப்பிட்டீங்க பிஹெச்டி வந்து பத்தி குறிப்பிட்டீங்க. இப்ப பிஹெச்டி பண்றதுக்கு இப்ப ஜேர்னலிசம் படிச்சவங்க பிஹெச்டி அந்த துறையில வந்து பிஹெச்டி பண்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு சார்? கண்டிப்பா பிரகாசமா இருக்கு. ஆனா ஒண்ணு என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு ஜேர்னலிசம் சமுதாய
சமுதாயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அது வந்து எஜுகேஷனை பத்தி ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதுனா எஜுகேஷன்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. பாலிடிக்ஸை பற்றி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதுறானா பாலிடிக்ஸ்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சுற்றுச்சூழலை பற்றி ஒரு எழுதுறனா சுற்றுச்சூழல தாக்கத்தை ஏற்படுத்துது. நீங்க ஜேர்னலிஸ்ட்ல இருந்து PhD பண்ணீங்கன்னா அந்தந்த துறையில வந்து நீங்க வந்து ஜேர்னலிசத்துல மட்டும் வல்லுநரா இருந்தா போதாது, அந்த துறையிலையும் வல்லுநரா இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லணும்னா வந்து நான் கடைசியா வந்து ஆழ்ந்த ரிசர்ச் பண்றது சுற்றுச்சூழலை பத்தி. ஆனா சுற்றுச்சூழல்ல வந்து நான் வந்து அதுலயே நான் டீப்பா படிச்சிருப்பேன். நான் ஜேர்னலிசம் ஆனா சுற்றுச்சூழல் கான்ஃபரன்ஸ் போறேன், என்வாரன்மெண்ட் ஜேர்னலிசத்தை பத்தி பேப்பர் பிரசன்ட் பண்றேன், ஒரு என்வாரன்மெண்ட் பத்தி ஒரு கேள்வி கேட்கறாங்க, இல்ல அது எனக்கு தெரியாது, நான் வந்து ஜேர்னலிசம் மட்டும் தான் தெரியும் அப்படி சொல்லக்கூடாது. எந்தெந்த துறையில இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சைல்ட் சைக்காலஜி, ஒரு வயலன்ஸ் இன் மூவிஸ் வந்து எப்படி சில்ட்ரன் அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா அந்த சைக்காலஜிக்கும் தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த துறையில நம்ம ஜேர்னலிசம் வந்து இஸ் டசன்ட் எக்ஸிஸ்ட் இன் a vacuum, it relates to different field. நீங்க எந்தெந்த துறையில தாக்கத்தை ஏற்படுத்துதோ நம்ம ஒரு ரிசர்ச் பண்றவங்க அந்தந்த துறையே ஆழ்ந்து படிச்சாதான் இது பண்ண முடியும். நான் அடிஷனல் டிகிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லயாவது என்வாரன்மெண்ட் படிச்சேன், அப்படி டிகிரி தான் படிக்கணும்னு இல்லை, அடிஷனலா அந்த இதுல நிறைய புக்ஸையும் படிக்கணும். இது வந்து நான் வந்து ஜேர்னலிஸ்டும் சொல்லுவேன். பாலிடிக்ஸை பத்தியே என்னென்ன இது ஹிஸ்டரி எப்படி எப்படி டெவலப் ஆயிருக்கு, இவன் பத்தவச்சலம் பல சீஃப் மினிஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க, ராஜாஜி பழசு எதுவுமே தெரியாம நான் பாலிடிக்ஸை கவர் பண்றேன்னு சொல்ல முடியாது. அந்த ஹிஸ்டரியும் தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த ஃபீல்டு என்வாரன்மெண்ட்னா சிப்கோ மூவ்மெண்ட்டையும் தெரிஞ்சிருக்கணும். பல இதையும் எப்படி என்வாரன்மெண்ட் போபால் கேஸ் ட்ராஜடியும் தெரிஞ்சிருக்கணும். பல இதையும் அதுல என்னென்ன பாதிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த துறையையும் அந்த தீமாட்டிக் ஏரியாஸையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். வெதர் ஜேர்னலிஸ்ட் ஆர் ரிசர்ச்சர் அண்ட் ஜேர்னலிசம் டீலிங் வித் பர்டிகுலர் தீமாட்டிக் ஏரியா. நிச்சயமா சார், ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து வாஸ்ட் நாலேஜோட இருக்கணும் அப்படின்றத உங்க பேஜ்ல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ PhD பண்றாங்க அப்படின்னும் போது இப்போ MA ஜேர்னலிசம் இருக்கு, அது கரஸ்ல கூட இருக்கு. PhD பண்றவங்களுக்கு இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கா சார் PhD பண்றதுக்கு? பார்ட் டைம் PhD வாய்ப்பும் இருக்கு. ஆனா ஒன்னு என்ன சொல்லுவேன்னா, நீங்க PhD பண்ணீங்கன்னா நீங்க அது சீரியஸா பண்ணணும். நீங்க நான் PhD வாங்கணும்னு உள்ளதுக்காக பார்ட் டைம் PhD பண்ணிட்டு சிறந்த பல்கலைக்கழகத்துல அல்ல நான் சார்ந்திருந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல எல்லாம் வந்து அப்படி அந்த நினைப்போட PhD நீங்க சேர்ந்தீங்கன்னா PhD கண்டிப்பா முடிக்க முடியாது. அவங்க இம்பாக்ட் ஃபேக்டர், ஹை லெவல் இம்பாக்ட் ஃபேக்டர், இன்டர்நேஷனலி ஸ்ட்ராங் ஜேர்னல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணணும். அது ரியலா நம்ம வந்து உண்மையிலே ஒர்க் பண்ணி நீங்க சீரியஸா உங்களுக்கு ஆர்வம் இருந்தது, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்னா தான் PhD சேரணும், அல்லது சேரக்கூடாது. அதில் நான் வந்து நானும் ஒரு பெரிய ஆள் ஆயிரணும் PhD சேரணும்னு சொல்லிட்டு அப்படி சேர்ந்தா உங்க கைட் டைமே வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்க டைமே வேஸ்ட் பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் நீங்க வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம். நிச்சயமா சார், எதை செய்தாலும் வந்து ஒரு முனைப்போட செய்யணும், முழுமையா செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இதழியல் துறை ஜேர்னலிசம் அப்படின்னா என்ன, அதுல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, மாணவர்கள் ஏன் இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும், இந்த துறையை தேர்ந்தெடுத்தா எந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப்ல வந்து அவங்க பிரகாசமா இருக்க முடியும், நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார். நன்றி.